Exercise 3.8 la first sum, find the square root of the following polynomials by division method. So ala first பாத்தீங்கன்னா x power 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9. ஸோ இந்த மாதிரி டிவிஷன் மெத்தடில் ஒரு ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கூடிய எக்ஸ்பிரஷனை ஒன்று அசெண்டிங் பவர்ஸில் இல்லை டெசினிங் பவர்ஸில் ரைட் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெசினிங் பவர்ஸில் ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் ஏதாவது டேர்ம்ஸ் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல 0 ஆட் பண்ணி அந்த டேர்மை ரைட் பண்ணிக்கணும். எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட் எல்லாமே சேமாக இருக்குது, கரெக்டாக ஆர்டரில் இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக ஸ்கொயர் ரூட் பண்ணிடலாம். எக்ஸ் பவர் 4 வந்து நம்ம ஸ்கொயர் நம்பராக பிரிக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்க முடியும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 மைனஸ் பண்ணுங்கள், கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 கேன்சல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேர் தான் டவுன் பண்ணணும். ஒன் பேர் வந்து அப்படியே டவுன் பண்ணுறோம். தட் இஸ் minus 12x cube plus 42x square. ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் பேரை தான் டவுன் பண்ணணும். ஸோ அதனால் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரு இங்கே வந்து 1. ஸோ தனியாக பிரிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம டவுன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கா, சரி பேரை டவுன் பண்ணதுக்கப்புறம் கோஷன்ட் இருக்குல்ல, இந்த கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2 we get 2x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் எடுக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் இதை வந்து இதெல்லாம் டிவைட் பண்ணுங்கள். 12 minus 12x cube divided by 2x square டிவைட் பண்ணால் 1 2 is 2 6 2s are 12. எக்ஸ் கியூபி எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், இதில் கியூப் கேன்சல் ஆயிரும். we get minus 6x அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை கோஷன்ட்டில் ரைட் பண்ணிக்கோங்க, இங்கேயும் ரைட் பண்ணிக்கோங்க minus 6x. இப்போ இந்த minus 6xஐ இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் கிடைக்குமா, 6 2s are 12 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 6s are 36 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணலாம். மைனஸ்க்கு ப்ளஸ்ஸு ப்ளஸ்க்கு மைனஸ். ஸோ மைனஸ் 12x கியூப் ப்ளஸ் 12x கியூப் கேன்சல் ஆயிரும். 42x ஸ்கொயர் மைனஸ் 36x ஸ்கொயர் 42 மைனஸ் 36 பண்ணிங்கன்னா 6x ஸ்கொயர் கிடைக்கும். செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் ஒன் பேர் வந்து டவுன் பண்ணுறீங்க. மைனஸ் 36x ப்ளஸ் 9 பேர் டவுன் பண்ணதுக்கப்புறம் கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அது அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுன்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2 2x ஸ்கொயர் மைனஸ் 6x இன்ட்டு 2 மைனஸ் 12x. நெக்ஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் எடுக்கிறீங்க, இதில் ஃபஸ்ட் டேர்ம் எடுக்கிறீங்க, டிவைட் பண்ணுறீங்க. 6x ஸ்கொயர் பை 2x ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். 1 2 is 2 3 2s are 6 we get 3. இதில் சைனும் ரொம்ப முக்கியம், ப்ளஸ் மைனஸ்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ ப்ளஸ் 3க்கு ப்ளஸ் 3, இதுலேயும் ப்ளஸ் 3. நவ் 3 எடுத்து இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான் வரும். 3 இன்ட்டு 2x ஸ்கொயர் 6x ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 12s are 36 இன்ட்டு எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸு ப்ளஸ் 3 இன்ட்டு ப்ளஸ் 3 ப்ளஸ் 9 எல்லாமே சேமாக இருக்கான்னு பாருங்கள். 6x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9. அப்போ சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா எல்லாமே என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் we get 0. அப்போது என்ன வந்து ஆன்சர் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் வந்து இதுதான் ஆன்சர். எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த பாலினாமியல் அப்படியே ரைட் பண்ணிக்கணும். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x கியூப் ப்ளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் கோஷன்ட்டு x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3. ஓகேவா. செகண்ட் சம் 37x ஸ்கொயர் மைனஸ் 28x கியூப் ப்ளஸ் 4x பவர் 4 ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆர்டர்லேயே இல்லை. ஸ்கொயரு கியூபு 4 பவர் 1 கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்பொழுது கரெக்டான ஆர்டரில் ரைட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 4x பவர் 4 எக்ஸ் கியூப்பில் மைனஸ் 28x கியூப் ப்ளஸ் 37x ஸ்கொயர் ப்ளஸ் 42x ப்ளஸ் 9 இந்த மாதிரி ஆர்டர் கரெக்டான ஆர்டரில் ரைட் பண்ணிட்டு தான் சம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் பாருங்கள் 4x பவர் 4 வந்து எந்த நம்பரோட ஸ்கொயர் ரைட் பண்ணால் 2 ஸ்கொயர். தட் இஸ் 4 வந்து 2 2s are அப்படின்னு ரைட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் பவர் 4 இது ரெண்டுக்குமே ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 2x ஸ்கொயர் அப்படின்னு நம்ம பிரிக்க முடியும். 4x பவர் 4 2x ஸ்கொயர்னு பிரிக்க முடியும். ஸோ 2x ஸ்கொயர் இன்ட்டு 2x ஸ்கொயர் 2 2s are 4 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் 4 மைனஸ் 4 அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேர் டவுன் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் 28x கியூப் ப்ளஸ் 37x ஸ்கொயர்.
ஸோ பேர் டவுன் பண்ணதுக்கப்புறம் கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 2x² இன்ட்டு 2 4x² கிடைக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணுறோம். -28 x³ divided by 4x². 1 4 is 4, 7 4s are 28, ஸ்கொயரும் கியூபும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா we get -7x கிடைக்கும். -7x ஸோ -7x இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -7 4s are 28, x into x² x³ minus into minus plus 7x into 7x, 7 7s are 49, x into x x². subtract sign change பண்ணுறோம். plus -28x³ plus 28x³ cancel, plus 37 minus 49 separate பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், -12 கிடைக்கும். ஸோ -12x². அடுத்த பேர் வந்து டவுன் பண்ணுறோம். plus 42x plus 9. நெக்ஸ்ட்டு டவுன் பண்ணதுக்கப்புறம் கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா. இப்போ 2x² இன்ட்டு 2 4x², 2 இன்ட்டு -7x -14x. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணலாம். -12x² டிவைடட் பை 4x². x² கேன்சல் ஆயிரும். 1 4 is 4, 3 4s are 12, we get -3 கிடைக்கும். ஸோ இதில் -3, இதுலையும் -3. -3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். -3 இன்ட்டு 4x² -12x², minus into minus plus 3 14s are 42x, -3 into -3 plus 9. எல்லாமே சேமாக இருக்கா. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக கேன்சல் ஆயிரும். நமக்கு ரிமைண்டர் 0 தான் கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 37x² minus 28x³ plus 4x⁴ plus 42x plus 9. கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணியிருக்கேன். இப்படி ரைட் பண்ணலாம், இல்லை இதே ஆர்டரில் கூட ரைட் பண்ணிக்கலாம். we get the answer as 2x² minus 7x minus 3. this is the answer. okay. third sum 16x⁴ plus 8x² plus 1. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேர்ம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கியூப் டேர்மும் எக்ஸ் டேர்மும் இல்லை. அப்போ எல்லா டேர்முக்கு என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா 0 வந்து போட்டுக்கிறோம். as usual 16 வந்து 4 ஸ்கொயரா. ஸோ அப்போ என்ன ரைட் பண்ணலாம், 4x² இன்ட்டு 4x², 4x² இன்ட்டு 4x² மல்டிப்ளை பண்ணால் 16x² இன்ட்டு x² x⁴. செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பேர் வந்து டவுன் பண்ணுறோம். 0x³ ப்ளஸ் 8x². பேர் டவுன் பண்ணதுக்கப்புறம் கோஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுமா. 4x² இன்ட்டு 2 8x² அப்படின்னு கிடைக்கும். இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் 0x³, இங்கே 8x². ஸோ 0x³ 8x² டிவைட் பண்ணினா 0 பை எனி நம்பர் we get 0 தான் கிடைக்கும். அப்போ 0x அப்படின்னு போட்டுக்கோங்க. x² x³ கேன்சல் பண்ணால் x கிடைக்கும். ஸோ we get 0x, இதுலேயும் 0x. ஸோ 0x மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே 0 தான் வரும். ஸோ we get 0x³ ப்ளஸ் 0x² தான் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சைன் சேஞ்ச் பண்ணி சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இதில் எதுவுமே இல்லை, 0 தான். 8x² ஆயிரும். ப்ளஸ் another pair டவுன் பண்ணுறோம். ஸோ we get 0x plus 1. நெக்ஸ்ட்டு கோஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4x² இன்ட்டு 2 8x² ப்ளஸ் 0 இன்ட்டு 2 0x தான் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் டேர்ம் 8x², இதில் ஃபஸ்ட் டேர்ம் 8x², 8x² பை 8x² கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 தான் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 1, இதுலேயும் ப்ளஸ் 1. ஸோ 1 இன்ட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணால் 8x² ப்ளஸ் 0x ப்ளஸ் 1 தான் கிடைக்கும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணி செப்பரேட் பண்ணிங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆயிரும். we get 0. ஸோ ஆன்சர் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16x⁴ plus 8x² plus 1 is equal to modulus of quotientல 0x இருக்கு இல்லையா, just leave it. we get 4x² plus 1. ஓகேங்களா. that is the answer. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டம் எதுவுமே இல்லை இல்லை. ஸோ ஆட்டம் 0 ஆனதுனால இதை எடுத்துகிட்டு கூட பண்ணலாம். அப்போ பண்ணும்பொழுது என்ன ஆகுனா ஒரு டேர்ம் தான் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கொயர் ரூட்னாவே 2 டேர்ம்ஸ் தான் டவுன் பண்ணுவோம் இல்லையா. ஒவ்வொரு டேர்மாக டவுன் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த சம்மை பண்ண முடியும். எக்ஸ் டேர்ம் அந்த 0 ஆட் பண்ணாமலேயே, ஏன்னா 2 ஆட்டமுமே மிஸ்ஸிங். அப்படி மிஸ் ஆனதுனால அந்த டேர்மை எடுத்துகிட்டு
ஒவ்வொரு டேர்மாக டவுன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆன்சர் கொண்டு வந்தாலும் அதே சேம் தான் வரும். ஓகே, பட் ஒரே மாடலை சம் பண்ணினா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது அப்படின்றதுக்காக இந்த மாடல். Fourth sum, 121x power 4 minus 198x cube minus 183x square plus 216 plus 144 எல்லாமே கரெக்டான ஆர்டரில் கொடுத்துருக்கனால அப்படியே ரைட் பண்ணியிருக்கோம். இங்கே 121 எந்த நம்பரோட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 11 ஸ்கொயர். அப்போ இதை எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா 11x ஸ்கொயர் இன்ட்டு 11x ஸ்கொயர், 11 11s ஆர் 121, x ஸ்கொயர் இன்ட்டு x ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 செப்பரேட் பண்ணிங்க அப்படின்னா கேன்சல் ஆயிரும். அடுத்தது பேர் வந்து டவுன் பண்ணுறீங்க. ஸோ பேர் டவுன் பண்ணிங்க அப்படின்னா minus 198x cube minus 183x square. இந்த சம் பார்த்தோன்னே பெரிய நம்பராக இருக்கனால எல்லாமே கொஞ்சம் தான் பெருசு, பட் பிக் நம்பராக இருக்கனால உங்களால் ஸ்கொயர் ரூட் பண்ணுற சிரமமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். பட் அப்படிலாம் பண்ண வேண்டாம், ஒரே மாடல் தான். ஓகே, 11x ஸ்கொயர் இன்ட்டு 2, 11 2s are 22, ஸோ 22x ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, மைனஸ் 198x cube, இதில் 22x ஸ்கொயர் டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் க்யூபும் கேன்சல் ஆயிருமா. இது வந்து பார்த்தீங்கன்னா 11 டேபிளில் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணலாம். 2 11s are 22, 1 11 is 11, பேலன்ஸ் 8, 88 ஆகும். 8 11s are 88, 1 2 is 2, 9 2s are 18. So we get minus 9x கிடைக்கும். மைனஸ் 9x, இங்கேயும் மைனஸ் 9x. ஸோ மைனஸ் 9x இன்ட்டு ப்ளஸ் 22x ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 922 சார். ஏன்னா டிவைட் பண்ணது அப்படி தான் பண்ணியிருக்கோம். 198 22 டிவைட் பண்ணால் 9 கிடைச்சிது. அப்போ 9 22 மல்டிப்ளை பண்ணால் 198 தான் கிடைக்கும். அதனால் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. மைனஸ் 198 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூபு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 9s are 81 எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் சைன் சேஞ்ச் ப்ளஸ் மைனஸ் minus 198x cube plus 198x cube cancel, ரெண்டுமே மைனஸ், ஆட் பண்ணால் மைனஸ் தான் வரும். 3 plus 1 4, 18 plus 8 26, அப்போ 264x ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்த பேர் வந்து டவுன் பண்ணுறோம். ப்ளஸ் 216x ப்ளஸ் 144 டவுன் பண்ணதுக்கப்புறம் கோசன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுமா. 11x ஸ்கொயர் இன்ட்டு 2 22x ஸ்கொயர் மைனஸ் 9x இன்ட்டு 2 மைனஸ் 18x. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸ் 264x ஸ்கொயர், இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் 22x ஸ்கொயர். ஓகே, ஸோ 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 11s are 22, 2 11s are 22, பேலன்ஸ் 4 44, 4 11s are 44, 1 2 is 2, 12 2s are 24. We get x ஸ்கொயர் கேன்சல். ஸோ மைனஸ் 12 தான் ஆன்சர். இதுலேயே மைனஸ் 12 போட்டுக்கோங்க, இதுலேயே மைனஸ் 12. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 12 into 22 அதே சேம் தான். 12 into 22 264. ஓகேங்களா, 264 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 18 into 12, 18 12 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 216 தான் வரும். அந்த 216 அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 12s are 144. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமாக இருக்கும். கரெக்டாக. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா cancel ஆயிரும். we get 0. then what is the answer, square root of 121x power 4 minus 198x cube minus 183x square plus 216x plus 144 is equal to modulus of 11x square minus 9x minus 12. That's all.